எத்தனை தடவை சத்தம் கொடுக்குற? எழுந்திருக்கிறானோலான்னு பாரு. டேய் எழுந்துங்கடா. ரெண்டு பையனும் ஒருத்தன் எப்படி இருக்க கட்டி பிடிச்சிட்டு கிடக்கானு பாரு. முடிச்சிருந்தா ரெண்டு பேரோட அலர்ப்பறையும் தாங்க முடியல. ஆனா தூங்குனா செல்லும் போல கிடக்கானுங்க. குழந்தைய அள்ளி கொஞ்சிற மாதிரி உங்களெல்லாம் அள்ளி கொஞ்சம் போல ஆசையா இருக்குடா. நேரம் என்னாச்சு? முடிக்கிறானோலான்னு பாரு. அடே எவ்வளவு நேரம்டா கத்திக்கிட்டு இருக்கேன், எழுந்துருங்களா. இவன் என்ன பண்றான்? ஏ மைக்கிளே, ஏண்டா அவனோட எழுப்புன்னு பார்த்தா என்னடா இது பச்சை கண்ணு வாங்காம அவனுக்கு தூங்குறத பத்தி ரசிச்சுக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரையும் போய் பார்க்கும்போது நம்ம ஹோம்ல இருந்தோம்ல அந்த ஞாபகம் வருதுடா. ஏண்டா இப்படிதானே நம்ம ரெண்டு பேரும் தூங்கும்போது கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்குவோம். ஆமாடா, இவனுல இந்த மாதிரி நான் அடிக்கடி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அப்பெல்லாம் நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டோம், யாரையும் நம்ம ஃப்ரெண்டா மாத்திக்க மாட்டோம். உனக்குன்னா எனக்கு நீ, சாப்பிடும் போது தூங்கும் போது படிக்கும் போது எப்போதும் நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்னா இருப்போம். எவ்வளவு பெரிய கூட்டத்திலேயே நம்ம ரெண்டு பேரும் தனியா தெரியும். ஏன்னா உன் தோலை விட்டு என் கையும், என் தோலை விட்டு உன் கையும் எப்போதுமே இறங்காது. அப்படித்தான் ஒன்னா தெரியும். ஆனா இவன் ரெண்டு பேரும் நமக்கும் மேலடா. இவனு ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க நெருக்கம் எப்படி தெரியுமா? புருஷன் பொண்டாட்டிக்கு கூட இந்த நெருக்கம் இருக்காது, அதுக்கும் மேலதான் இவனுக்குள்ள இருக்கும். பொண்டாட்டியும் புருஷனும் என்ன பேசிக்கிறாங்களோ அதுக்கு மேலேயும் இவனும் பேசிக்கிறானுவான். இதான் கேட்டிருப்பியே, காது கொடுத்து கேட்க முடியாது. தூரமா இருக்கிற வரைக்கும் கண்டுக்க மாட்டானுவோம். ஆனா ஒண்ணு சேர்ந்துட்டானுங்களோ அலப்புற தாங்க முடியாது பாத்துக்க. உண்மைதான்டா, நம்ம ரெண்டு பேத்தையும் இவனு ரெண்டு பேரும் தூக்கி சாப்பிடுவானு பாத்துக்க. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் சத்தமே இல்லாம பண்ற விஷயத்த இவனு ரெண்டு பேரும் கொண்டாடிட்டு போயிருவானுவோம். செல்லம் போல கிடக்கானுவோ பாரு. சரிடா, ரசிச்ச வரைக்கும் போதும். நீ முதல்ல அவனோட ரெண்டு பத்தியும் எழுப்பு. அப்பா 3 தடவை போன் பண்ணிட்டாரா, கிளம்பிட்டீங்களா, எங்க வந்துட்டு இருக்கீங்க, எங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவோம். நம்ம போயிட்டு நினைச்சுக்கேன், இவங்க ரெண்டு பேரும் இப்படியே தான் ஒட்டிக்கிட்டு கிடப்பானுவோ, எந்திக்க மாட்டானுவோம். நம்ம போறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டு போகணும் பாத்துக்க. அதுவும் சரிதான், இவனு ரெண்டு பேரும் கிடக்கிறத பார்த்தா ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுட்டு தான் அங்க இருந்து போகணும் பாத்துக்க. டேய் எழுந்துங்கடா டேய். அப்படியே விடிய விடிய மூட்டை தூக்கிட்டு வந்து அலுப்புல கடந்து தூங்குறான், சோம்பல் முறிக்கிறான் பாரு. அவனை மொண்டையில ஒண்ணு போடுறா. ஏய் உண்மையிலே நான் அடிச்சிருவேன், எழுந்துருங்கடா. என்ன தூக்கமா வருதுண்ணே, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான், இப்ப எழுந்திருச்சிருவேண்ணே. 5 நிமிஷம்னு சொல்லி 6 மணில இருந்து மணி 7:30 வரை ஆயிடுச்சு. இன்னுமா அந்த 5 நிமிஷம் எப்பண்டா வரும்? இப்ப ஒழுங்கா எந்திக்க போறீங்களா இல்ல பாத்ரூம்ல இருந்து தண்ணி மிச்சில இருந்து மூஞ்சில ஊத்துட்டுமா? ஏனோ குழந்தைங்க தூங்கும்போது கத்தக்கூடாது, நல்லா தூங்குறா செல்லம் அப்படின்னு பக்கத்துல இருந்து தாளாட்டு படணும். இப்ப எதுக்கு நான் காலையிலே கத்திக்கிட்டு நிக்கிறேன்? வேணாண்டா, நல்ல நாள் அதுமா என் வாயில விழுந்துட்டு போயாத சொல்லிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் குழந்தையாடா, குழந்தையாடா, எருமா மட்டும் பயிலுவலா, எழுந்துங்கடா. அண்ணன் ஒரு கோவில் என்றால் தம்பிகள் நாங்கள் ஒரு தீபம் என்றோ. நரி நிறுச்சிருவன் கழுத்த பாத்துக்க. சும்மாவே இருக்க மாட்டியாடா, ஏன்டா எந்திரிச்சதுமே அவங்கிட்ட வாங்கி கட்டிக்கிற? அண்ணனா இருந்தா இந்நேரத்துக்கு இந்த தம்பிங்க மேல பாசமா இருந்திருக்கும். பெரியப்பாவுக்கு எப்படி தம்பிங்க மேல பாசம் வரும்? என்ன பெரியப்பா? ஐயோ பெரியப்பா, இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்னு இப்படி மூஞ்ச டக்குன்னு மாத்துறீங்க? இன்னைக்கு பொங்கல் பெரியப்பா, சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருங்க. உங்க வயசுக்கெல்லாம் நீங்க காலையிலே எங்களை ஆசீர்வாதம் பண்ணிருக்கணும். டே வீரா, முதல்ல பெரியப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கட்டும். பெரியப்பா பெரியப்பா. சாரிடா, சாரி சாரி, நான் பேசாம தாண்டா இருக்கு. சிரிங்கடா சிரிங்க, இன்னைக்கு இந்த ராஜா யாருன்னு உங்களுக்கு காட்டல, பாத்துக்கிட்டே இருங்கடா. இவன் சும்மாவே காட்டுன்னு காட்டுவானே, இதுல வேற இவன் சலங்கைய வேற கட்டி விடுறான். இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு வேற போறோம், என்னெல்லாம் பண்ணி வைக்க போறானோ. அட்டே பாண்டி, இன்னைக்கு நீ தெரிச்சு ஓட போறது உறுதி பத்துக்க. பெரியப்பா பெரியப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பா. இப்படி உங்க பிள்ளைங்கள நீங்களே ஆசீர்வாதம் பண்ணலாம், நல்லாவா இருக்கும் பெரியப்பா? அதுவும் இன்னைக்கு பொங்கல், இந்த பொங்கல் டைம்ல உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை பெரியப்பா. நீங்க இப்போ எங்களை ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா எங்க வாழ்க்கை இன்னும் பொங்கு பொங்குன்னு பொங்கும் பெரியப்பா. பெரியப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியப்பா. இவன் தூக்கத்துல உணர்ற மாதிரி இல்லையே, ரெண்டு பையனும் என்ன செஞ்சு வச்சிருக்கானுவா? அண்ணன் பார்க்கானே, போய் உள்ள உளறி மாட்டி கொடுத்துருவான் போல இருக்க. பெரியப்பா ஏன் அடிக்கிற? உள்ள பண்ணிடுவான் பாத்துக்க, போய் முடிக்கிட்டு போறான். ஓவரா முத்தாதன்னா கேட்டியா? விடிஞ்சு தெரியல பாரு. அண்ணன் வேற சந்தேகத்துல நம்ம ரெண்டு பேத்தையும் குறுக்குறுன்னு பாக்குறான். அவனுக்கு போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சுக்கலான்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேத்தையும் எழுப்பாம இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க போல இருக்கு. அமைதியா படுக்கல, அவனை கெட்டிட்டு முடிச்சிடும் பாத்துக்க.
டேய் வீரா, என்ன கூப்பிடுறானே. என்னென்ன என் தங்கங்களா, என் ராசாக்களா, ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு வந்து படுத்திருக்கீங்க? என்ன என்னடா ரெண்டு பேரும் பண்ணிருக்கானுவா? ஐயோ போச்சு போச்சு, இந்த நாயால இன்னைக்கு அண்ணன்கிட்ட நானும் மாட்டுவேன். அப்பவே சொன்னேன் ஓவரா ஊத்தாதுன்னு. கேட்டானா எப்போது நான் தான் வளருவேன், இன்னைக்கு என்ன இவன் இப்படி வளர்றான். ஆமா, எனக்கு உடனே சேர்த்து அடிச்சான்ல, அதான் என்ன தெரியல போல இருக்கு. இல்லையே, ஏதோ ஒண்ணு டவுட்டா இருக்குதே. இந்த வீரா போய் முடிக்கிறத பார்த்தா அப்ப நைட்டு ரெண்டு பேரும் எங்க போய் என்ன பண்ணிட்டு வந்தானுவா? டே வீரா, அண்ணே, பெரியப்போ பெரியப்போ, ரெண்டு பையில நல்லா ஏத்திருக்கானுவோ. இவ்வளவு நேரம் ஆயும் தெரியலன்னா பாத்துக்க. இது குடிச்சிருக்கானுங்களா? அப்ப காலையில அம்மா அறுத்து கிழிச்சது அம்மாவுக்கு எப்படிதான் தெரியும்? இவனும் குடிச்சிருக்கானுங்கன்னு நமக்கு எப்பதான் தெரியுது? அம்மாவுக்கு எப்படி தெரியும்? நமக்கு முன்னாடி அம்மா தூங்க போயிட்டாங்களே. அதான்டா எனக்கும் தெரியல. அம்மா காலையில கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எவனோ நேத்து நைட்டு வேண்டாத வேலை பார்த்துக்கான், முடிக்கிட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு. இவனும் ரெண்டு பேரும் குடிச்சது அம்மாவுக்கு எப்படி தெரியும்? ஏ ஆத்தி, இந்த பேதி எடுப்பானால இன்னைக்கு அண்ணங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சமட்டி எடுத்துருவாங்க போல இருக்கு. பாண்டி, ஏய் பாண்டி, எஸ் யுவர் ஆனர், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? அவன் மண்டையில ஒண்ணு போறா. எதுக்குடா அடிக்கிற? அடிக்கிறேனா? இப்ப ரெண்டு பேரும் குழி தோண்டி பொறிச்சிடும் பாத்துக்க. ஆமா, நேத்து 11 மணிக்கெல்லாம் உங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். நாங்க வீட்டுக்கு வேலையை முடிச்சிட்டு வரும்போது பைக் வெளியில தான் நின்னுச்சு. ஆனா ரூம்ல ரெண்டு பேரையும் காணோம். எங்கடா போனீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டேய் மச்சான், அண்ணனுக்கு எப்படா தெரியும்? நாசமா போனவன, எல்லாம் ஒன்னோர வயால வந்துச்சு. மூடிக்கிட்டு தூங்க வேண்டியதானே, எதுக்குடா அண்ணன் கிட்ட பேச கொடுத்த? நான் சமாளிச்சு அவங்களை அனுப்பி வச்சிருப்பேனே. நானா? நான் என்னடா பேசுனேன்? நான் பேசாம தானடா உறங்கிக்கிட்டு கிடந்தேன். வேணாண்டா, என்ன டென்ஷன் பண்ணாத. அப்படி ஏதாச்சும் பேசி விடுவோம் பாத்துக்க. இப்ப ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சொல்ல போறீங்களா இல்லையா? உங்களை தாண்டா வீரா, சொல்லுனே. நேத்து உங்களை 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு தூங்க போங்கன்னு அனுப்பி வச்சிட்டோம். நாங்க வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு 1 மணி ஆயிட்டு. வீட்டுக்கு வரும்போது பைக் வாசல்ல தான் கிடந்துச்சு. ஆனா பெட்ரூம்ல ரெண்டு பேரையும் காணோம். எங்கடா போய் குடிச்சீங்க? சொல்லுங்கடா. அது அண்ணே, நாங்க குடிக்கவே இல்ல. பாண்டி, போய் பேசாத, வாங்க உடைச்சிருவோம் பாத்துக்க. அண்ணே, காலையில எந்திரிச்சு இன்னும் போத தெரியலனா அப்ப நைட்டு எவ்வளவு குடி குடிச்சிருப்பீங்க? சொல்ல போறீங்களா இல்ல ரெண்டு பேரையும் வெளிக்கட்டுமா? அண்ணா, நம்ம வீட்டு மாடியில தானே போய் குடிச்சோம். மாடியிலையா? ஏண்டா, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு என்ன? வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க, அக்கா டியூட்டி முடிச்சு எப்போ வருவான்னு தெரியாது. இந்த பயமும் இல்லாம தைரியமா வாங்கிட்டு வந்து மொட்டை மாடியில குடிச்சிட்டு பாட்டில போட்டு வந்து இந்த சத்தமே இல்லாம படுத்து கிடக்கீங்க. இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் தோலையும் உரிக்கல. ராஜா, அந்த பெல்ட் எடுத்துட்டு வா. இன்னைக்கு உங்க தோலை உரிச்சாதான் கனவுல கூட அதை பத்தி நினைக்க மாட்டாடுவோம். வீட்டுக்கா வாங்கிட்டு வந்து குடிக்கீங்க ரோஸ்கல்களா? வீட்டுல அப்பா இருக்காரு, பார்த்தா என்னடா நினைப்பாங்க? போத குறைக்கு அக்கா அன்னைக்கே உங்க ரெண்டு பேரையும் சொல்லியிருக்கா குடிக்க கூடாது அப்படின்னு. நீரையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சிருக்கீங்க. அவ கண்ணுல மட்டும் நீங்க பட்டிருந்தீங்கன்னு வச்சுக்க, அவனோட இன்னத்தும் உங்க ரெண்டு பேரையும் கொண்டு குழியில இறக்கிருப்பா. யோச்சு அண்ணன, சாரிண்ண, இதுக்கப்புறமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. ஆமாண்ணே, இந்த மாதிரி நடக்காம இந்த மாதிரி பாத்துக்கிறோம், சாரிண்ணே. நைட்டு குடிக்கணும்ல, நாங்க குடிக்கலண்ணே. அது வீட்டுக்கு வரும்போது அந்த கடையை கிராஸ் பண்ணி வந்தோமா, வரும்போது கண்ணில் பட்டுட்டு அதான் லைட்டா போடலான்னு நினைச்சோம். அக்காவுக்கு வேற நைட் டியூட்டியா, அங்க வச்சு குடிச்சேன்னா அவ ரவுண்ட்ஸுக்கு வரும்போது கண்டுபிடிச்சிருவா. அது மட்டும் இல்ல, அங்க வச்சு குடிச்சேன்னா நிறைய குடிச்சிருவன்ட்டு தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து மாடியில வச்சு குடிச்சிட்டு சத்தம் இல்லாம படுத்துக்கலாம்னு நினைச்சோம். அது அம்மாவுக்கு எப்படி தெரியும்னு தெரியாதுண்ணே. ஆனா நாங்க வரும்போது வீட்டுல அம்மா அப்பா எல்லாரும் தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க, அக்கா கூட இல்லைண்ணே. அதனாலதான் குடிச்சிட்டு சத்தம் கட்டாம வந்து படுத்துட்டோன்னே. ரெண்டு பையனும் எப்படி கதை சொல்லிக்கிட்டு இருக்கானு பாரு. ரெண்டு பேரும் பிளான போட்டு தான் பண்ணிருக்கீங்க. ஆனா என்ன, குடிச்சுட்டு பாட்டில மாடியிலே போட்டு வந்திருக்கீங்க. காலையில அம்மா மாடிக்கு ஏதோ வேலையா போயிருக்காங்க, பாட்டில பாத்துட்டு வந்துதான் காலையில வந்து திட்டிட்டு போனாங்க. எவனோ குடிச்சிருக்கான், தெளியட்டும் பாத்துக்கிறேன்னு. அம்மா திட்டாலும் பரவாயில்ல, அக்கா கிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டா உங்க ரெண்டு பேரோட நிலைமை என்னடா? அக்காவுக்கு தெரிஞ்சிச்சு எங்க ரெண்டு பேத்தையும் கொண்டே போட்டுருவா. அதான் அவன் மேல இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கூட இந்த வேண்டாத வேலை பத்தீங்க ரெண்டு பேரும்? எவ்வளவு குடிச்சிருந்தா இன்னும் தெரியாம கிடப்பீங்க. இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு வேற போகணும். இந்த நிலைமையில அவங்க உங்களை பார்த்தான்னு வச்சுக்க, அவ கண்டிப்பா கண்டுபிடிச்சுவா. அதெல்லாம் கண்டுபிடிக்காம இருக்க மாட்டா. கண்டுபிடிச்சிட்டாலோ யாரு இருக்காங்க இல்லன்னா பார்க்க மாட்டா, பாத்துக்கங்க. ஏன்னோ எதுக்குன்னா இப்படி எங்களை பயம் காட்டுற? ஆமாண்டா, இப்போ நான் உனக்கு அண்ணன் ஒன்னே மாதிரி தான் தெரியுவேன். உன்னை அப்படியே பயம் காட்டுறது நான் அப்படியே பயந்து நடுங்கிடுவான் பாரு. தைரியமா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஊத்த தெரிஞ்சிச்சுல, இந்த தைரியத்தோடைய அவகிட்ட இன்னைக்கு சமாளிங்க. அதையும் நான் பாக்குறேன். அதான் சாரி கேட்டுட்டோம்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு.
சரி விடுறா, அவனு ரெண்டு பேரும் என்ன பேனுக்கு என்ன செஞ்சு பண்ணுவோம். அதான் சொல்றானுல, வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம் குடிக்கணும்னு தோணுச்சுன்னு. நல்ல நேரத்துக்கு அங்கேயே குடிச்சிட்டு மட்டையாம வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு அடக்கம் இல்லாம கிடந்தானுல. அது வரைக்கும் நல்லதுதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானுவோம். என்னடா இதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்களா? இல்ல பண்ண மாட்டோம். அதான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுல, அப்புறம் என்ன விடு. இந்த மாதிரி விஷயத்துல இவங்க ரெண்டு பேருக்கு செல்லத்தை கொடுக்காத. வீரா இப்படிதான் கண்ணு முன்னு தெரியாம குடிக்க போய் 2-3 இடத்துல அவன் வாழ்க்கையே அழிய போயிருச்சு. அவன் நல்ல நேரம் தப்பிச்சுக்கிட்டான். இதுக்காக தான் அக்கா அவனை குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. மீறியே இன்னைக்கு குடிச்சிருக்கானுவோம். இன்னைக்கு லைட்டா அப்படின்னு ஆரம்பிப்பானுவோம். இருக்க கண்ணு முன்னு தெரியாம குடிக்க ஆரம்பிச்சுவானுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியல. ஐயோ, சரி விடு, கோவப்படாத. அவனும் இதுக்கப்புறம் எல்லாம் குடிக்க மாட்டானுவோம். அதான் சொல்லிட்டானுல, ஏதோ தெரியாம பண்ணிட்டானுவோம். பண்ணியும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை போட்டு பேசி என்ன பண்றது? இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க வேண்டியதான். அவனு இந்த மாதிரி மறுபடியும் குடிக்க மாட்டானுவோம். நான் பாத்துக்கிறேன் அவனுல. என்னமோ பண்ணுங்க. இவனு ரெண்டு பேத்துக்கும் இன்னும் தெரியல. இப்படியே கூட்டிட்டு போனா சரிப்பட்டு வராது. டே, நான் இவனு ரெண்டு பேத்துக்கும் லெமன் ஜூஸ் போட்டு வைக்கிறேன். நீ அதுக்குள்ள கார் எடுத்து வெளியில விடுறா. அப்பா வேற போனுக்கு மேல போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு ரெடியா இருக்கும். சீக்கிரமா அத்தை வீட்டுக்கு போகணும் இல்ல. நீ கார் எடுத்து விடு, நான் ஜூஸை போட்டு வச்சுட்டு வரேன். இந்த பாருங்கடா, கிச்சன்ல ஜூஸ் போட்டு வச்சிருப்பேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போய் குளிக்கணும். புரியுதா? குடிச்சிட்டு சீக்கிரமா ரெடி ஆயிவாங்க. நானும் மைக்கிளும் கிளம்பி போறோம். என்ன? சரிண்ணா. சரி, சீக்கிரம் கிளம்புங்க. ஏன்டா ரெண்டு பேரும் இப்படி வேண்டாத வேலை பாக்குறீங்க? குடிக்க போறேன்னு தெரியுதுல. உனக்கு என்கிட்டயாச்சும் இல்ல அவங்ககிட்டயாச்சும் போன் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? நாங்க ஏதாச்சும் பண்ணிருப்போம்ல. இப்ப பாரு, தேவையில்லாம அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு அவ வேற கோவப்பட்டுக்கிட்டு போறான். உங்களை என்ன பண்ண? சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. டே டீரா, சொல்லுண்ணே. நான் அப்பாவையும் கனிகாவையும் கூட்டிட்டு அத்தை வீட்டுக்கு போகணும். அதனால கார் எடுத்துட்டு போறேன். நீங்க ரெண்டு பேரும் பைக்ல வந்துருவீங்கல்ல? நீ கார் எடுத்துட்டு போன, நாங்க பைக்லயே வந்துடுறோம். ஆனா நாங்க தெரியாம பண்ணிட்டோண்ணே. ராஜான கோவப்பட்டுக்கிட்டு போகுது. நீ அண்ணன்கிட்ட பேசுன, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுண்ணே. அவன் எப்படி உங்க மேல கோவப்படுவான்? அதெல்லாம் உங்க மேல கோவமா எதுவும் இல்ல. நைட்டு குடிச்சிட்டு ஏதாச்சும் வேண்டாத வேலை பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனையா போயிருக்கோம்ல. அதை நினைச்சுதான் அவன் கொஞ்சம் டென்ஷனா போறான். இப்ப கூட உங்க ரெண்டு பேருக்கு ஜூஸ் போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்கான். இதுல இருந்தே தெரியல உங்க மேல அவன் கோவப்படலன்னு. நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் அப்பாவை கூட்டிட்டு அத்தை வீட்டுக்கு போறேன். கிளம்பி வாங்க. சரிண்ணே, நீ பாத்துப்போ. நாங்க குடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடும். சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வாங்க. இருந்தாலும் நீ நைட்டு இவ்வளவு ஓவரா குடிச்சிருக்க கூடாதுடா. குடிக்க போய் தானடா இப்ப அண்ணன் கிட்ட நீ மாட்டிக்கிட்ட. இல்ல ஒன்னாதடா, இன்னைக்கு உனக்கு கொல்ல விட மாட்டேன்டா நாய. மாடு சாலியன. நீங்க இல்லாம போயிட்டீங்க. நேத்து மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்களை அந்த பாடுபடுத்தி எடுத்துட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் அவங்க நின்ற கோலத்தை பார்க்கணுமே. நாங்க அவங்கள அப்படி பார்த்ததும் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீரா தம்பி என்னன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு இத்தாந்துட்டு பிரியாணி சட்டியை தூக்கிட்டு வந்திருக்கு. சின்ன மாப்பிள்ளை என்னன்னா அதை கிண்டுறதுக்கு ஆப்பை. அந்த ஆப்பையும் பார்க்கணுமே. எனக்கு தெரிஞ்சு அது பூத்தி கரண்டின்னு நினைக்கிறேன். ஆப்பன்னு நினைச்சு வாங்கிட்டு வந்துருச்சு சின்ன மாப்பிள்ளை. ஏமா வந்தானே, அவன் கண்டிப்பா பண்ணிருப்பான். சரியான ஏடா உன பிடிச்சவன். என்னென்ன வேலைலாம் பார்த்து வச்சிருக்கான்னு பாருங்க. அப்போ மொத்தத்துல உங்க ரெண்டு மருமகனும் உங்களை ஓட விட்டுட்டாங்க, அப்படித்தானே? ஆனா அண்ணி, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவனு இந்த பாடு உங்களை படுத்தி எடுத்துக்கானுவலே. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க பண்ற அலப்பறை தாங்க முடியாது போலயே. ஆனாலும் மாப்பிள்ளைங்க இப்படிலாம் சேட்டை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க பண்ண சேட்டையெல்லாம் நேத்து தான் அண்ணி நான் பார்த்தேன். இந்த பாருங்கக்கா, யாருக்கல்லே நம்ம வீட்டுல 3 பேரும் இந்த பாடு தான் படுத்தி எடுக்கிறாங்க. இதுல மாப்பிள்ளைங்க வேற சேர்ந்துக்கிட்டாங்க. இனி இவங்க பண்ற சேட்டையில தினமும் நம்ம இப்படிதான் ஓட்டத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீடு ஒரு வழி ஆயிடும்னு சொல்லுங்க. ஆமா, நீ சரியாத்தான் சொல்லுதீங்க. அப்புறம் நீ இவ்வளவு நேரம் ஆயிட்டு பிள்ளைங்க இன்னும் ரெடி ஆகலையா? அவங்கள பாக்குறதுக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் முன்னாடியே கிளம்பி வந்தோம். எங்க இன்னும் மருமக்க மருவல யாரையும் காணோம்? அத்தை சொல்லி வாய மூடல. அங்க திரும்பி பாருங்க, உங்க வீட்டு மருமகள் எல்லாம் வந்தாச்சு. அட என் தங்கங்களா, அம்மாடி என் மருமக்க மருவ 3 பேரும் என்ன லட்சணமா இருக்கிறாளுவோ. என் கண்ணே விழுந்துரு என் தங்கத்துங்க மேல. அட நல்லா இருக்கீங்களா? என் மருமக்க மருவ இப்படி செல்லும் போல இருக்கும்போது எனக்கு சந்தோஷத்துக்கு என்ன குறை? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அட மாமா வரல? இன்னைக்கு நம்ம வயல்ல பொங்க வச்சிருக்காங்க. அதான் மாமாவும் பெரிய மாமாவும் அங்க போயிருக்காங்க. சரிங்க அத்த. காஃபி குடிக்கிறீங்களா? நான் போய் எடுத்துட்டு வரவா? அத்த உங்களுக்கு எடுத்துட்டு வரவா? இப்ப நண்டா வீட்ல இருந்து வரும்போது குடிச்சிட்டு வந்தோம். பரவாயில்ல இருக்கட்டும், அப்புறமா குடிப்போம். அத்த நான் வேணா உங்க 2 பேத்துக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? ஜூஸா? என் தங்க பிள்ளை, நீ கேட்டதே போதும். அத்தைங்க 2 பேத்துக்கு குளு குளுன்னு இருக்கு பத்துக்க. ஐயோ போங்கத்த. அழகு போல சிரிக்கிறாமா என் தங்கம். ஆமா, அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? உங்க செலக்ஷன் சூப்பர் அத்தை. நீங்களே பாருங்க இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்னு. உனக்கு என்ன அழகு பொம்மை போல இருக்கிற. அத்தை என்னது? என் 3 தங்கங்களுக்கும் ட்ரெஸ் அழகா இருக்கு. எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்துல எடுத்தோம். அது எப்படி நல்லா இல்லாம போயிடும்?
முத்தாயி விளையாட்டுத்தனமா இருந்தாலும் இப்பவே மாமியார நல்லா கைக்குள்ள போட்டு வச்சிருக்காளுவோ. அதெல்லாம் அந்த மாதிரி காரியத்துல நம்ம பிள்ளையெல்லாம் சரியாதான்க்கா இருப்பாளுவோ. பாத்தீங்கல்ல, நம்ம கூட நம்ம பிள்ளைகளை இப்படி கொஞ்சி இருக்க மாட்டோம், இப்படி பாத்துக்க மாட்டோம். ஆனா அவங்க 2 பேரும் தான் வீட்டுக்கு வர மருமக மாதிரி இல்ல, பெத்த புள்ள மாதிரி எப்படி தங்கம் செல்லோன்னு கொஞ்சிருதே. இதை பார்க்கவே 1000 கண்ணு வேணுக்கா. நம்ம எப்போ செஞ்ச புண்ணியமோ தெரியல முத்தாயி. நம்ம பிள்ளைங்க ஒரு நல்ல குடும்பத்துக்கு வாழ போறாங்க. இதே போல மாமியா மருமகன்னு ஒத்துமையா சந்தோஷமா கடைசி வரைக்கும் இருந்தா அது போதும். அதெல்லாம் நம்ம பிள்ளைய பொறுப்பான பிள்ளைங்க, போற இடத்துல பொழைச்சிக்குங்க. அதுவும் சரிதான். அத்தை வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? ஆமாடி தங்கப்பிள்ள, உங்க 3 பேத்தையும் பாக்குறதுக்கு தான் அத்தைங்க 2 பேரும் சீக்கிரமா வந்தோம். ஆனா நீங்க ரெடி ஆயிட்டு இருக்குதா அண்ணி சொன்னாங்களா, அதான் இப்படியே உட்காந்தாச்சு. இவ்வளவு நேரம் என் மருமக பிள்ளை இல்லாம எங்களுக்கு நேரமே போகல பத்துக்க. அதான் இப்ப நாங்க வந்துட்டோம்ல, கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது பாருங்க. என் தங்கப்பிள்ள அழகு போல பேசுது பாரு. ஆமாட்ட, இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் அப்பா பெரிய மாமா யாருமே வரவே இல்ல. ஆமா நீ, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நல்ல நேரம் போறதுக்குள்ள பொங்கல் விடணும்ல, அண்ணனையும் மாப்பிள்ளைங்களையும் இன்னும் காணுமே. அண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் பெரியவன் மைக்கிள் ஃபோன் பண்ணா, வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா. இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க. நல்ல நேரம் முடிஞ்சிடக்கூடாது பாத்தீங்களா, அதுக்கு தான் நீ கேட்டேன். அண்ணி தம்பி வந்துட்டு பாருங்க. ஹை மாமா, மாமா வாங்க மாமா. வந்துட்டேன் கூப்பிடுறது பாரு செல்லும் போல. வாங்க தம்பி. 2 பேரும் எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. இப்பதான் உங்களையும் மாப்பிளைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், நேரமாயிட்டே இருக்கு இன்னும் நீங்க வரலையே அப்படின்னு. இல்ல கொஞ்சம் சீக்கிரமா தான் வரணும்னு நினைச்சேன். அப்பா இல்ல எப்படி தான் இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்னமா வள்ளி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. பா நீங்க காலையிலே வருவீங்கன்னு நினைச்சேன், ஏன்ப்பா இவ்வளவு லேட்டு? சீக்கிரமே கிளம்பி வந்திருக்கலாம்ல. ஏன் தங்க கேக்குற, நான் சீக்கிரமா கிளம்பிட்டேன். இந்த பசங்க வந்து என்ன கூட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிட்டு, இல்லன்னா நான் அப்பவே வந்திருப்பேன். அப்படியாப்பா, சரிங்கப்பா. ஆமா பெரிய மாமாவெல்லாம் காணோம், எங்க போனாங்க? உங்க கூட தானே வந்தாங்க. மூத்தவனு 2 பேரும் வெளியில தான் நிக்கிறானுவோ, இன்னும் பாண்டியும் வீராவும் வரல. அவனும் பைக்ல வருவானோ போல இருக்கு. அதான் நீங்க உள்ள போங்க, நாங்க கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொன்னானுவோ. அதான் நான் முன்னாடி வந்துட்டேன். எதுக்கு தம்பி வெளில நின்னுக்கிட்டு, உள்ள வர சொல்லலாம்ல. தம்பிமார் வந்தது சேர்ந்து வரேன்னு சொன்னானுவோ. அதான் சரி 4 பேருமா ஒண்ணா வரட்டும்ட்டு நானும் வந்துட்டேன். ஆமா நீங்க உட்காருங்க மாமா, உங்களுக்கு நான் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். ஏ தங்க, அதெல்லாம் எனக்கு இப்ப வேண்டாம், எனக்கு பசிக்கல. அப்புறமா பொங்கல் வச்சதும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது மட்டும் இல்ல, ஒருத்தவங்களை இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். அதான் அவங்களை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். முக்கியமானவங்களா? யாருப்பா? உங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். இனிமேலே அவங்க உங்க கூட தான் இருக்க போறாங்க. உங்க 3 பேர்ல அவங்களும் ஒருத்தவங்க. வள்ளி வந்திருக்கிறது யாரா இருக்கும் தெரியலடி. அதான் மாமா நமக்கெல்லாம் ரொம்ப வேண்டியப்பட்டவங்கன்னு சொல்லுதாங்களே, அப்ப முக்கியமான ஆளா தான் இருக்கும். டி ரூபி, உன்கிட்ட ராஜா மாமா நம்ம வீட்டுக்கு யாரும் வரதா சொன்னாங்க? இல்லக்கா, என்கிட்ட எதுவும் சொல்லல. அப்படி சொன்னாதான் நான் உங்க 2 பேத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பேனே. எனக்கு தெரியாதுக்கா யார் வந்திருக்கானு. யாரா இருக்கும்? பார்த்தா யாருன்னு தெரிய போதே, அதுக்குள்ள ஏண்டி மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? சித்தனா அமைதியா இருக்க மாட்டேன். போடி, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. அப்பா யாருப்பா வீட்டுக்கு வந்திருக்கா? சொல்றேன்டா, எதுக்கு இந்த அவசரம்? அம்மா எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லிருங்க, இல்ல இன்னைக்கு உங்களை விட மாட்டா பாத்துக்கோங்க. ஆமா மாமா சீக்கிரம் சொல்லிருங்க, இல்லனா விட மாட்டா. சரி என் தங்க பிள்ளைங்க கேட்டு நான் சொல்லாம இருப்பேனா? உங்களை வெயிட் பண்ணலாம் வைக்க மாட்டேன். இப்பவே சொல்லிடுறேன், அது வேற யாரும் இல்ல, மைக்கில் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். எது? மைக்கிளுக்கு கல்யாணமா? பெரிய மாமாவுக்கு கல்யாணமா? அதாண்டி எனக்கு புரியல. திடீர்னு எப்படி அவனுக்கு கல்யாணம்? இந்த பையனுக்கு கல்யாணமா? நம்பவே முடியலையே. இவனுக்கு கல்யாணத்துக்கு ஆகவே ஆகாதே. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய சம்பவம் எப்படி நடந்துச்சு? ஆனாலும் இந்த பையனுக்கு எந்த கேனப்பைய பொண்ணு கொடுத்தான்னு தெரியலையே. என்ன தங்க பிள்ளைகளா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? இல்லப்பா, நீங்க திடீர்னு சொன்னீங்களா, அதான் எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன தம்பி, பெரிய மாப்பிளைக்கு பொண்ணெல்லாம் பார்த்து பேசி முடிச்சிருக்கீங்க. எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்களும் பொண்ணு பார்க்க வந்திருப்போம்ல. நம்ம குடும்பமா போயிருக்கலாம் பொண்ணு பார்க்க. நம்ம போய் அந்த பொண்ணை பார்த்தாலும் அவனுவெல்லாம் என்னைக்கு கூட்டிட்டு வரானுவோ அன்னைக்கு தான் கல்யாணம்னு பேச முடியும். என்ன செல்லம்மா? நீ சொல்றதும் சரிதான். அவனுக்கு பொண்ணு பார்க்குற அந்த பெரிய பொறுப்பெல்லாம் நமக்கு கொடுக்கவே இல்லை. அவனுவெல்லாம் பார்த்துக்கிறானுவோ, பிடிச்சது வீட்டில் வந்து சொல்லி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிறானுவோ. ஆனாலும் இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு தெரியுமா? நம்ம என்னதான் நம்ம பசங்களுக்கு ஊர் ஊரா பொண்ணு தேடினாலும் இந்த மாதிரி அழகான குணக்கார பிள்ளையில நம்ம பார்க்க முடியாதே. அது என்னமோ இவனு கண்ணில் மட்டும்தான் மாட்டுது. 3 பையலும் அவனுக்கு பிடிச்ச மாதிரியும் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மருமகளை கூட்டிட்டு வந்துட்டாலும் இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவன் என்னைக்கு கூட்டிட்டு வர போறான்னு தெரியல. அதெல்லாம் இன்னுமா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஏற்கனவே பார்த்து வச்சிருப்பான். திடீர்னு ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வர போறான், பார்த்துக்கிட்டே இரு. அப்போ அவனுக்கு நம்ம பொண்ணு தர வேண்டாம்னு சொல்லு. அதான் சொல்லிட்டேனடி, இந்த மாதிரி பொறுப்பான வேலையெல்லாம் நம்ம பசங்க நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. ஆமா ஆமா
வீட்டுக்கு மூத்த பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க. ஒரு வார்த்தை எங்ககிட்டயே சொல்லியிருந்தா நாங்களும் குடும்பத்தோட வந்து பொண்ணை பார்த்துட்டு வந்திருப்போம்ல. பொண்ணு உள்ளூர்ல தான் பார்த்துருந்தீங்கன்னா நாங்களே குடும்பத்தை பத்தி என்ன ஏதுன்னு சொல்லியிருப்போம். ஒருவேளை வெளியூர்ல பொண்ணு எடுத்திருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல பொம்பளைங்களா போய் நாங்க விசாரிச்சுட்டு வந்திருப்போம். போகும்போது சத்தம் கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ அக்கா, மைக்கிளுக்கு பொண்ணு நான் பார்க்கல. நான் பொண்ணு பார்க்கறதா இருந்தா நீங்க இல்லாம நான் எப்படி போவேன்? நம்ம குடும்பம் இல்லாம என் பிள்ளைக்கு நான் பொண்ணு பார்த்துருவேனா? தம்பி நீங்க என்ன சொல்லுதிய? அக்கா, மைக்கிளுக்கு நான் பொண்ணு பார்க்கல. அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண அவனே நேற்று வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். சாக்குக்கரை என்னாலையும் தான் நம்ப முடியல. என்ன பண்றது? இதெல்லாம் நம்பித்தானே ஆகணும். ஆனாலும் இந்த மைக்கிள் லவ் எல்லாம் பண்ணுவானாட்டி அதாண்டி எனக்கு தெரியல. இந்த மைக்கேல் பையலோட உருவத்தை பார்த்தாலே நம்ம நடுநடுங்கி போயிருவோம். ஆனா இவனையும் ஒருத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வீட்டு வரைக்கும் வந்திருக்கானா? அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருப்பா. அவன் மனசு பிறவியடி காட்டான். அந்த காட்டானையே ஒருத்தி கரெக்ட் பண்ணிருக்கானா பாத்துக்கங்க. அவெல்லாம் லவ் பண்றான்னு தெரிஞ்சு நாங்க தான் அதிர்ச்சியில நிக்கணும். இவன் எதுக்கு அதிர்ச்சியில நிக்கிறா? இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறாங்க. அப்படின்னு இவளுக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. இவளுக்கு தெரியலனால ராஜா கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா எங்ககிட்டயே ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. ஏடி ரூபி, ஏடி எங்கா ஏண்டி மைக்கேல் மாமா லவ் பண்றது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டே எங்ககிட்ட சொல்லாம இருந்துட்டல நீ. இவனுக்கு கல்யாணம்னு சொன்னதையே என்னால இன்னும் ஜீரணிக்க முடியல. இதுல இவன் லவ் பண்ணி வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுல வேற அவ லவ் பண்ண விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் வேற நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அக்கான்னு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படின்னு உனக்கு இப்பதான் இது தெரிய மாட்டே? அதானே சொல்லுதேன், அக்கான்னு பார்க்க மாட்டேன் பாத்துக்க. இவன் மொகர கட்டைக்கெல்லாம் ஒரு லவ் பொறுக்கி பைய. இன்னொரு தடவை மாமா பத்தி பொறுக்கினே குண்டுருவன் பாத்துக்க. மைக்கேல் மாமா வெளில பார்க்க தாண்டி மொரட்டுத்தனமா இருக்காரு. ஆனா மனசால அவரு ரொம்ப நல்லவரு. நாங்க ராஜா விஷயத்திலேயே அவரோட குணத்தை பார்த்துட்டோம். அவரும் நீனும் சந்திக்கும் போது மோதல்லே சந்திச்சதுனால உனக்கு அவரை பார்க்கும்போது அப்படி தெரியுது. இன்னொரு தடவை மாமா அப்படி சொல்லாத சொல்லிட்டேன். நல்லவனா? யாரு இந்த மைக்கேல் பைய? எக்கோ அந்த ஓமாவோட ஒரு முகம் தான் உங்களுக்கு தெரியும். அவனோட இன்னொரு முகம் என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கெல்லாம் அவனை என்னமோ சிங்கம் படத்துல வர சூர்யான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பார்க்கா, அவனுக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்கு. அவன் இந்த மன்மதன் படத்துல வரான் பாரு சிம்பு, அந்த மாதிரி கடைஞ்சு எடுத்து ஒன்னோ நம்பர் பொறுக்கி பைய. ஏடி இன்னொரு தடவை மாமா பத்தி இப்படி பேசுன வாயை உடைச்சிரும் பாத்துக்க. நான் இப்பவும் சொல்லுதேன்க்கா, அவன் மத்த விஷயத்துல எப்படின்னு தெரியாது. ஆனா பொண்ணுங்க விஷயத்துல எவ்வளவு பெரிய மோசக்காரன்னு எனக்கு நல்லா தெரியும். கூட இருந்து பார்த்தவ சொல்லுதேன். சொன்னா கேளுங்க. அவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டான். அங்க வேற ஏதோ நடந்திருக்கு. ஆமா, இவ பெரிய சிபிஐ ஆபீசரே. இவ ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க இப்படித்தான் கழிச்சிருவா. படி. ஐயோ, இவ்வளவு நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறானுவலே. அடியே, அவனுக்கும் லவ்வுக்கும் ஏலா பொறுத்தண்டி. அவன் அதுக்குள்ள சரிப்பட்டு வரமாட்டான். அவன் சரிப்பட்டு வர்ற விஷயமே வேற. இத புரிஞ்சுக்காம இவ்வளவு வேற அவன் நல்லவே வல்லவேன்னு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்காளுவலே. தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பெரிய மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்குன்னதும் நீங்களும் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டீங்க. பொண்ணை கூட்டிட்டு வந்ததே நேத்து தான். அந்த பொண்ணை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கல. அவங்க குடும்பம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு கல்யாணம் வரைக்கும் போறது நல்லாவா இருக்கு? ஏன் சொல்றேன்னா, இது பெரிய குடும்பம். பெரிய மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தா வீட்டுக்கு மூத்த மருமகளா வரணும். குடும்பத்தை பொறுப்பா அந்த பொண்ணு தானே பாத்துக்கணும். மைக்கேல் தம்பி கூட்டிட்டு வந்திருக்குன்னா நல்ல பொண்ணா தான் இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தை பத்தி விசாரிக்காம முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாத்த முடியாது. அதுக்கு தான் தம்பி கேட்குறேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லக்கா, அது ஐயோ தம்பி, நான் உங்களை குழப்பறதுக்காகவோ இல்ல அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமோ வராதோன்னு நினைச்சு ஒன்றும் கேட்கல. திடீர்னு மைக்கேல் தம்பி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துச்சுன்னு சொல்லுதிய. நீங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. நாளைக்கு அவங்க குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அப்புறம் கொடுத்த வாக்கை நம்ம திரும்ப வாங்க முடியாதுல்ல. அதுக்காக தான் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுட்டு முடிவு எடுத்துருக்கலாமோன்னு சொன்னேன். மற்றபடி நான் மைக்கேல் தம்பி பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்ததோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதோ தப்புன்னு ஒன்று சொல்லலை. இந்த காலத்தில் லவ் பண்ணி முடிக்காமல் யார் இருக்கா? ஏன் நம்ம வள்ளியை கூட மாப்பிள்ளை ஒரு தடவை தான் பார்த்தாரு. பார்த்ததும் வீட்டுக்கு அம்மாவே அப்பாவும் கூட்டு வந்து பொண்ணு கேட்கலையா? நம்ம நிலாவே எடுத்துக்கோங்க. முதல்ல மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, அதுக்கப்புறவு மனசுக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நான் அதுக்காக ஒன்றும் சொல்லலை. நீங்கள் கூட்டிகிட்டு வந்த உடனே வாக்கு கொடுத்துட்டீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். இதை பத்திலாம் நான் யோசிக்காம இருப்பேனா என்ன? நம்ம இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருக்கோம். அதுவும் மைக்கேல் இந்த வீட்டுக்கு மூத்த பையன் மாதிரி. அவனுக்கு ஒரு பொண்ணை பாக்குறேன்னா அவன் இந்த வீட்டோட மூத்த மருமவா, இந்த குடும்ப பொறுப்பு சுமக்க போறவா. அவன் எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு தெரியாமலக்கா நான் வாக்கு கொடுத்துட்டு வரல. தம்பி என்ன சொல்றீங்க?
நேத்து மைக்கேல் அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அந்த பொண்ணை பத்தியான எல்லா விஷயத்தையும் நான் விசாரிச்சுட்டேன். பொண்ணை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணு, குணக்காரி, ரொம்ப அமைதியா இருக்கிறா. அது மட்டும் இல்ல, அவ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. என்ன தம்பி சொல்றியா? அப்போ நேத்தே அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சிட்டீங்களா? அது எப்படிக்கா அந்த பொண்ணை பத்தி விசாரிக்காம நான் கூட்டிட்டு வருவேன்? அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துல ஒருத்தியா வாழ போறவா. இந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்ச போற வேறே அவதான். அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணை நான் சாதாரணமா நம்ம குடும்பத்துக்கு கூட்டிட்டு வந்துருவேனா என்ன? நம்ம மைக்கிளுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்தா மட்டும்தான் நான் மைக்கிளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான். குடும்பமும் நல்ல குடும்பம், நல்லா வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேத்துக்கும் ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு. நேத்து தான் அந்த பொண்ணை மைக்கேல் வீட்டுக்கு கூட்டு வந்தான். அந்த பொண்ணு என்னை கவனிச்சுக்கிறத பார்க்கும்போது என்னமோ ஒரு தகப்பனை புள்ள பாத்துக்கிட்ட மாதிரி அவ்வளவு பாசத்தோட என்ன பாத்துக்கிட்டா. கேட்டியாடி? கேட்டுக்கிட்டு தாண்டி நிக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன் அவனை நம்பாதீங்க, அவன் ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்கானா அதுல காரணம் இருக்குன்னு. கேட்கல. கேட்டீங்கல்ல? மாமா என்ன சொன்னாங்கன்னு நல்லா கேட்டீங்கல்ல? அந்த பொண்ணு நேற்று சமைக்கிறதா இருக்கட்டும், பரிமாறுறதா இருக்கட்டும், ஏன் என்ன பொறுப்பா கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே அந்த பொண்ணு காட்டின அளவு கடந்த அன்பு தெரிஞ்சிச்சுக்கா. இதுக்கும் மேல அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு என்னக்கா தகுதி வேணும்? தம்பி, நீங்க ஆரம்பத்துல சொல்லும் போது நானே கொஞ்சம் யோசிச்சேன், தம்பி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோன்னு. ஆனா நீங்க இப்ப அந்த பொண்ணை பத்தி சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே நம்ம மைக்கேல் மாப்பிள்ளைக்கு தேடி அலைஞ்சாலும் இப்படி ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைக்க மாட்டா. மாப்பிள்ளை தம்பி அவங்கள பத்தி மட்டும் யோசிக்காம நம்ம குடும்பத்தை பத்தியும் நல்லா யோசிச்சுதான் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கு. நானும் இப்படிதாக்கா யோசிச்சேன். நம்ம தேடி அலைஞ்சாலும் நம்ம மைக்கிளுக்கு இப்படி ஒரு பொண்ணை பத்தி கட்டி வைக்க முடியாது. ஆனா அவன் அவனை பத்தி மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை பத்தி யோசிச்சிருக்கான். அதனாலதான் இப்படி ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான். ரொம்ப நல்ல பொண்ணு, பொறுப்பா இருப்பா. நம்ம குடும்பத்தை கடைசி வரைக்கும் ஒத்துமையா அவளால மட்டும்தான் வச்சு பாத்துக்க முடியும். அதான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம வீட்டு மூத்த மருமகனா அவ மட்டும்தான். நீங்க முடிவெடுத்தா அது சரியாதான் தம்பி இருக்கும். என்ன நீங்க ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க? தம்பி, இந்த விஷயம் எங்களுக்கு நேத்தே தெரியும். நம்ம வீட்டு பயலுவ தான் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்னதே. பத்தியாடி, இந்த பயலுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு நம்ம கிட்ட இப்படி மறைச்சிட்டாங்களே. 2 நாள் நம்ம பேசலன்னதும் எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கன்னு பத்தியாடி. விட்டக்கூடாதுடி, விட்டக்கூடாது. பழிக்கு பழி வாங்கியே ஆகணும். விடவே கூடாதுடி. இருந்தாலும் அப்பா இந்த பொண்ணு ஓவரா புகழ்ற மாதிரி தெரியல உனக்கு. இப்படித்தான் நடக்கும்னு நானும் சொல்ல வந்தேன். யாரு கேட்டா? நானும் கேட்டுக்கிட்டு தாண்டி நின்னேன். அது எப்படி ஒரே நல்ல நம்ம மாமாவோட மனசுல இவ்வளவு பெரிய இடத்த பிடிச்சிருப்பா? எனக்கு தெரிஞ்சு இவ சரியான கைகாரியா இருப்பான்னு தான் நினைக்கிறேன். எப்படி சொல்ற? அவளோட நடிப்பு திறமை அப்படி இருந்திருக்குண்டி. அதான் ஒரே நல்ல மாமா அவளை இவ்வளவு நல்லவனு தூக்கி வச்சு கொண்டாடினது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தோட மூத்த மருமகங்கிற பொறுப்பையும் கொடுத்திருக்காரு. இந்த நடிப்பெல்லாம் அவளுக்கு யாரு சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். என்னடி சொல்லுத? நான் தான் சொன்னனே அந்த மைக்கேல் பையில நம்பாதீங்கன்னு. கேட்டீங்களா? அவ நல்லவே வல்லவேன்னு சொல்லி அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுனீங்களே. அதான் நம்மளை பழி வாங்குறதுக்காக இவ்வளவு சிறப்பான ஒரு சம்பவத்தை இறக்கி விட்டுருக்கான். அவர் எதுக்கடி நம்மளை பழி வாங்கணும்? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இந்த டைம்ல கரெக்டா செட் ஆகுது. டே மைக்கேலு, அன்னைக்கு அந்த சந்திரமுகி அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் என்னை எப்படியெல்லாம் பயம் காட்டினேன். அப்பவே சொன்னேன், என்கிட்ட மோதாத, எனக்குன்னு ஒரு டைம் வரும்போது உன்னை வச்சு செய்வேன்னு. இப்போ எனக்கு எப்படி ஒரு சப்பட் அடிச்சிருக்கு பத்தியா? லவ்வா பண்ற லவ் என்னை எப்படியெல்லாம் பாடா படுத்துன. இன்னைக்கு உன் குடுமி என் கையிலடா. உன்னை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. என்ன யோசிக்கிட்டு இருக்க? என்ன சொல்ல வந்தியா? சீக்கிரம் சொல்லு. அது வந்துக்கா, அவனுக்கு இந்த லவ் பண்றவங்கள பார்த்தாலே பிடிக்காதுக்கா. அவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கன்னா சைட் அடிக்கணும், அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசி பழகணும், ஊர் சுத்தணும், அவ்வளவுதான். யாராச்சும் லவ் கல்யாணம்னு பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளவுதான், வெறி குண்டு மிருகம் ஆயிடுவான். கத்தியே அவங்கள ஓட வச்சிருவானா பாத்துக்கங்க. அது மட்டும் இல்லக்கா, அவனுக்கு லவ் பண்றது பிடிக்காதுங்கிற காரணத்தினால அவன் முன்னாடி யார் லவ் பண்ணாலும் அவனுக்கு பிடிக்காது, அவன் கூட இருக்கிறவங்க யார் லவ் பண்ணாலும் அவனுக்கு பிடிக்காதுக்கா. இப்போ வேற நீங்களும் மாமாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நானும் ராஜாவும் வேற இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆஃபீஸில் எங்க 2 பேத்தையும் இவன் பேசவே விட மாட்டான் தெரியுமா? கொஞ்ச நேரம் தனியா போய் பேசலான்னு நினைப்போம். அப்போ பார்த்து குறுக்கால வந்து நின்றுக்குருவான். அப்பதான் ஆஃபீஸில் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, மீட்டிங் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லி என்னையும் அவரையும் எப்படி பிரிச்சிருவான் தெரியுமாக்கா? நீ என்னடி சொல்லுத? கேட்கும் போது பயமா இருக்கே. அப்படின்னா மாமாக்குள்ள இப்படி ஒரு குணம் இருக்கா? ஆனா வெளியில பார்த்தா அப்படி தெரியலையே. மாமா எங்ககிட்ட எல்லாம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் எங்க காதலுக்கோ கல்யாணத்துக்கோ எதிர்த்து மாமா எதுவுமே பண்ணது கிடையாதே.
ஆத்தி நம்ப மாட்டாளுவோ போல இருக்கே. இவ்வளவு நம்பலனா எப்படி அவனை நம்ம ஓட விட முடியும்? ஒத்தையால அவன்கிட்ட மோத முடியாது. இப்படி 3 பேரும் கூட்டா இருந்தாதான் அவனை ஏதாச்சும் பண்ணலாம். நம்ம மட்டும் மோதணும்னு நினைச்சோம் நம்ம மூக்கு உடச்சு போறோம். நம்ம கூட்டணி சேர்ந்தாதான் சரி வரும். இவ்வளவு எப்படி நம்ப வைக்க? இது நீ உண்மையை தான் சொல்லுவியா இல்ல எங்ககிட்ட ஏதாச்சும் அடிச்சு விடுறியா? அக்கா நான் ஏக்கா உங்ககிட்டலாம் போய் சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல அந்த மைக்கிளை பத்தி நான் தப்பா சொல்ல போய் எனக்கு என்ன லாபம் சொல்லு? அது மட்டும் இல்ல நாங்க எல்லாரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்குறோம். அந்த ஆபீஸ்ல எத்தனை பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க. அந்த பொண்ணுங்க கிட்டலாம் எப்படியெல்லாம் பணிஞ்சு பேசுவான் தெரியுமாக்கா? அதுல ஒரு பொண்ணு இவனை பிடிச்சி போய் இவனை லவ் பண்றேன்னு சொல்லிச்சு. கடைசியில அந்த ஆபீஸை விட்டு ஓட விட்டுட்டானா பாரு. அதுக்கு தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இவனை நம்பாதீங்கன்னு. நீங்க தான் கேட்கல. இப்போ கூட பாரு எப்படியெல்லாம் நம்மளை பிரித்து விடுறதுக்கு ஒரு பொண்ணை பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து நம்ம மாமாவோட மனசில் இப்படி இடம் பிடிக்க வச்சுட்டா. அதுவும் ஒரே நாளில் எப்படிக்கா அவள் இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்ம வீட்டில் பிடிப்பா? இதெல்லாம் அவன் போட்ட பிளான் தான். பிளானை போட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மக்கிட்ட இருந்து மாமாவை பிரித்து மாமாவையும் அவனையே மாதிரி மாற்றுறதுக்கு தான் இப்படி ஒரு பிளானை போட்டு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் அவனோட பிளான் தான். அவனை நம்பாதீங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம்ப்பா, எனக்கு தெரியாது. ஆமா பெரிய மாமா நம்மளெல்லாம் பிரிச்சு விடுறதுக்கு தான் ஒரு பொண்ணை நம்ம குடும்பத்துக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்குன்னா அப்ப அதுல நீயும் தானே இருக்க. உன்னையும் ராஜாவையும் பிரிச்சு விடுறதுக்கும் தானே இந்த பிளான போட்டிருக்கோம். ஆனா நாங்க 2 பேரும் கோபமா இருக்கோம். நீ மட்டும் எதுக்கடி சிரிச்சுக்கிட்டே நிக்கிற? அதானே நாங்க தான் உங்க மாமா கிட்ட 2 நாளா பேசாம இருக்கோம். ஆனா நீ டெய்லி உங்க மாமா கிட்ட ராஜா கிட்ட பேசிட்டு தானே இருக்க. இப்ப கூட அத்தை என்ன சொன்னாங்க? நேத்தே பசங்க வந்து மைக்கில் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னாங்களே. அப்படின்னா இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே எங்ககிட்ட மறைச்சிட்டல. ஏக்கா சத்தியமா எனக்கு அந்த விஷயம் தெரியவே தெரியாதுக்கா. அப்படின்னா நீ ராஜா மேல கோவப்பட்டுக்கணுமே பல்ல கட்டிட்டு நிக்கிற? அக்கா நான் என்ன கோவமா இல்லைன்னு நினைச்சீங்க? உள்ளுக்குள்ள பயங்கரமான கோவத்துல இருக்கேன். கோவத்தோட மூஞ்ச வச்சிருந்தா இந்த ட்ரெஸ்ஸுக்கும் முகத்துக்கும் நல்லாவே இருக்காதுக்கா, பார்க்கவே முடியாது. அதனாலதான் சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சிருக்கேன். மற்றபடி உள்ளுக்குள்ள அப்படியே கோவத்தை அட்டக்கி வச்சிருக்கேன்க்கா. இந்த ராஜா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டார்ல, இன்னைக்கு வரட்டும். அவரை குனிய வச்சு அந்த முதுகுல 4 குத்து குத்தல பாருங்க. பார்க்கத்தானே போறீங்க நான் எப்படிலாம் கோவப்பட போறேன்னு. உண்மையை தாண்டி சொல்லுதா? அப்பாட நம்பிட்டாளுவோ. டே மைக்கிலே, இன்னைக்கு உனக்கு பொங்கல் இல்லடா, தீபாவளி. ஆட்டம் பாம்பு 2 ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எப்படி வெட்டிக்க போதுன்னு மட்டும் பாரு. அக்கா தம்பி சொல்றத பார்த்தா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கும் போலயே. ஆமாம் முத்தாயி, எனக்கும் அப்படிதான் தெரியுது. நான் ஆரம்பத்தில் தம்பி சொல்லும் போது கொஞ்சம் பயந்தேன். ஆனால் இப்போ அந்த பயம் இல்லை. ஏக்கா எதுக்கு பயந்தீங்க? நம்ம 2 பொண்ணுங்களும் இருக்கிற இடத்துல அடுத்த பொண்ணு யாராச்சும் வந்தா நம்ம பொண்ணுங்க வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடணும்னு பயந்துட்டீங்களா என்ன? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை முத்தாயி. நம்ம பிள்ளைய வீட்டில் பொறுப்பாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டு புத்தி அதிகம். நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்ம எது நல்லது கெட்டதுன்னு கண்டிச்சு பார்த்துக்கலாம். ஆனால் மாமியார் வீட்டுக்கு போனால் இப்போவே பார்க்கல எவ்வளோ செல்லம் கொடுக்குறாங்கன்னு. அங்கே போயும் இதே மாதிரி தான் இருக்குங்க. இந்த செல்ல கொடுக்குங்க ஏதாச்சும் வேண்டாத வேலை பார்த்து கடைசியில் அது மனக்கசப்பில் கொண்டு போய் விட்டுருச்சுன்னா. ஏன்னா மாப்பிள்ளைங்க 4 முழுக்க வேலை வேலைன்னு வெளியில் போயிடுவாங்க. அவங்களுக்கு அங்கே 1008 பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஓய்வு எடுக்கணும்னா வீட்டுக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் இந்த பிள்ளைய ஏதாச்சும் வேண்டாத வேலை பார்த்து அது அவங்க 2 பேத்துக்குள்ள மனக்கசப்பாக போயிடுச்சுன்னா நம்ம கூட இருந்தால் எது நல்லதுன்னு சொல்லி கொடுக்கலாம். அத்தைமாருவ 2 பேரும் எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது சின்ன பிள்ளைன்னு அப்படியே அதுங்க போக்கில் விட்டுருவாங்க. ஆனால் நம்மளும் போய் கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கே இருக்க முடியாதுல்ல. அதான் வீட்டுக்கு வரப்போகிற மூத்த மருமக 2 பேருமாச்சும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் நம்ம இடத்துல இருந்து இந்த 2 பிள்ளைகளையும் பார்த்துக்குருவாங்கன்னு நினச்சேன். தம்பி வேற திடீர்னு மைக்கிள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்களா. அந்த பொண்ணு இதே மாதிரி விளையாட்டுத்தனமாக இருந்துச்சுன்னா குடும்பம் என்னத்துக்காகும்? அதான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். இப்போ அந்த பொண்ணை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. நம்ம 2 பேரும் பார்க்குற வேலையை அந்த பொண்ணை பார்த்துக்கிறோம். ஏன் நம்மளுக்கு பேச்சுக்கு கேட்காதல்வா, அந்த பொண்ணோட பேச்சுக்கு கேட்டு தான் ஆகணும். வீட்டோட மூத்த மருமவா பொறுப்பு மட்டும் அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கும். அந்த பொண்ணு பொறுப்பாக இருந்துச்சுன்னா இவ்வளோ தன்னாக்கில் வலிக்கு வந்துருவாளுவோ. அதுவும் சரிதான்க்கா. நம்ம வீட்டில் இருக்கும்போதே நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளுவோ. இதுல மாமியார் வீட்டில் இவ்வளவுக்கு ஓவர் செல்ல வேற. இப்படியே இருந்தா எப்படி பொறுப்பா இருப்பாளுவோ? இப்படி மூத்த மருமகன்னு ஒருத்தி வந்தாதான் அவளுக்கு பயந்துக்கிட்டாச்சு இவ்வளவு வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு ஒழுங்கா அங்க இருப்பாளுவ. செல்லம்மா தம்பி அந்த பொண்ணை பத்தி சொல்றதை பார்க்கும்போது எனக்கே அந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பா போல இருக்கு. எனக்கும் பார்க்கணும் போலதான் இருக்கு. பாத்தியாடியே மொத்த குடும்பமும் எப்படி ஒண்ணு சேர்ந்துச்சுன்னு. நம்ம தாய் குளங்கள் நம்மளை பத்தி இப்படி பேசினதை பத்தி கூட நான் கவலைப்படாதடி. மருமகளே தங்கமே செல்லமே வைரமேன்னு தூக்கி வச்சு கொண்டாண்ட நம்ம அத்தைங்க 2 பேரும் நம்மளை இப்படி 5 நிமிஷத்துல மறந்துட்டாங்களடி. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரு? அந்த மைக்கிள் பையனா? இல்லடி
இதுக்கப்புறம் இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது. யார் ஏரியாவில் வந்து யார் சீலை போடுறது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் தங்க மருமவா, என் செல்ல மருமவா, அழகு போல இருக்கா, தங்க போல இருக்கா, இவ சேட்டை பண்ண நாலு முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சேட்டைக்காரி அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சினாங்க. ஆனா அதே கொஞ்சின வாயி இப்ப யாரை தூக்கி வச்சு பேசுதுன்னு பார்த்தல. ஆத்தி, நம்ம பத்த வச்சது அப்படியே கொழுந்து விட்டு எரியுதே. பரட்ட பத்த வச்சிட்டியே பரட்ட. அப்படியே எனக்கு ஆத்திரமா வருதுடி. நம்ம மாமா மனசுல நமக்கு மேல ஒருத்தி இடம் பிடிச்சிருக்கானா எப்படி இருக்கும்? அதாண்டி சொல்றேன், நம்ம அப்பாவோட மனசுல எப்போதுமே நம்ம தான் டாப்ல இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வரப்போற மூத்த மருமகளா இருந்தாலும் சரி, அவ எவ்வளவு பெரிய நல்லவளா இருந்தாலும் அவ நமக்கு கீழே தாண்டி இருக்கணும். இவ வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ணணுமா? நம்ம தாண்டி அவளை கண்ட்ரோல் பண்ணணும். அது எவ்வளவு இருந்தாலும் சரி. ஆத்தி, இவ்வளவு கிட்ட நானும் இந்த வீட்டோட மூத்த மருமவ தானே சீடை போடல, போட்டிருந்தேன் இந்நேரத்துக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்தாலும் கொடுத்துருப்பாளுவா. இனிமேல் இவ்வளவு கிட்ட ஜாக்கிரதையா தப்பா கொடுத்தனத்தை ஓட்டணும். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரப்போறவ நம்ம சொல்றதை தாண்டி கேட்கணும். அப்படி சொல்றதை கேட்காம மீறி அவ அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சாலும் வச்சுக்க. சாச்சா, எனக்கு எதுக்குக்கா இந்த மூத்த மருமவாங்கிற பருப்பு பொறுப்புலாம்? அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேங்க்கா. ராஜா என்னதான் அந்த வீட்டோட மூத்தவரா இருந்தாலும் நான் போய் எப்படிக்கா மூத்த மருமவளா ஆக முடியும்? உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் தங்கச்சி தானே, தங்கச்சியாவே இருந்துட்டு போறேங்க்கா. எனக்கு இந்த மூத்த மருமவாங்கிற பொறுப்பே வேண்டாம். அப்படி மட்டும் உன் மனசுல ஏதாச்சும் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அதை இந்த நிமிஷமே அழிச்சிரு. இல்லைன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு பாயசம் தான். பாயசமா? இந்த ராஜானா எனக்கு யாருன்னே தெரியாது, அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த பயவுலையே நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. வேணா நீங்க பாருங்களேன், அவன் என் கண்ணு முன்னாடி வந்தா கூட நான் நிமிந்தே பார்க்க மாட்டேன், அப்படியே ஓட்டத்தை பிடிச்சிருவேன். பார்த்துக்கிட்டே இருங்களேன். அத்தி, இந்த பயவுலையால என் உயிரை எடுத்துருவாளுவோ போல இருக்கு. என்னமா வில்லி ரேஞ்சில் யோசிக்கிறாளுவோ? உண்மையிலே எனக்கு அப்படின்னா யாருன்னே தெரியாது. என் தங்க பிள்ளைங்க 3 பேரும் வீட்டுக்கு வரப்போற புது மருமகளை பத்தி ஒண்ணுமே கேட்கல. அதான் நீங்க சொன்னது எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். இதுக்கப்புறம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த பொண்ணை பத்தி 2 வார்த்தை நல்லா சொல்லிட்டேன், அதுக்கு போய் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறது பாரு. நல்லா தான் இருக்கு இதுவும். ஆமா, என்ன 3 பேரும் ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? இதுல நாங்க கோவப்பட என்ன இருக்கு? உங்க வீட்டுக்கு வரப்போற மூத்த மருமகளை பத்தி ஆஹா ஓஹோன்னு நீங்க புகழ்றீங்க. அவங்க அன்பா பாத்துக்கிட்டாங்களா, பாசமா பாத்துக்கிட்டாங்களா, இவங்களை அப்பா மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்களா? இப்படியெல்லாம் அந்த மூத்த மருமக தான் உங்ககிட்ட நடந்துக்கிடுவாங்க. நாங்கெல்லாம் இது வரைக்கும் அப்படி நடந்துக்கிட்டோமா என்ன? நாங்க இது வரைக்கும் உங்களை ஒரு மாமனாரா தான் பாக்குறோம். உங்களை அந்த மாதிரி எல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு தான் இப்ப பொறுப்பான ஆள் வந்துருச்சு. இதை நினைச்சு நாங்க ஏன் கோவப்பட போறோம்? நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க, அப்போ நீங்களே சந்தோஷமா இருந்துக்கோங்க. எங்களுக்கு யாரையும் நினைச்சு கோவமும் கிடையாது, எந்த பொறாமையும் கிடையாது. அதானே, நாங்க எதுக்கு பொறாமப்பட போறோம்? இது வரைக்கும் நாங்க தான் அன்பா சமைச்சிருப்போமா, இல்ல அன்பா தான் பரிமாறி இருப்போமா, இல்ல பாசமா தான் அப்பான்னு கூப்பிட்டுருப்போமா? அதான் பண்றதுக்கு இப்ப ஆள் வந்துருச்சு. ஆத்தி, இதை கேட்கும் போதே எனக்கு இவ்வளோ ஆனந்தமா இருக்கே. ஆனா இந்த மைக்கேல் பையன் தினம் இந்த வீட்டுக்குள்ள சிக்கி சின்னாபனமா ஆக போறது கண்ணால பார்க்கணும்னு நினைக்கும் போது இப்பவே ஒரு ஆட்டத்தை போடணும் போல இருக்கே. செல்லம்மா, மருமக்க மருவலுக்கு நடுவுல சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் தினமும் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். இனிமேல் நான் சீரியலே பார்க்க மாட்டேனே. அதான் நம்ம வீட்டுல தினமும் ஒரு சீரியல் ஓடுமே, அப்புறம் என்ன? அதுவும் சரிதான். பொறாமப்படலன்னு சொல்லிட்டு இப்படி பேச்சிலே பொறிஞ்சு தள்ளுறாளே. பாக்குறதுக்கு முன்னாடியே 4 பேரை, அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்துச்சுன்னா அம்மாடி, இந்த 4 பையனோட நிலைமையை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன, வீடு எப்ப பார்த்தாலும் கலகலன்னு இருக்கும், அது போதும் எனக்கு. ஏமா மருமகளே, வீட்டுக்கு வரப்போற மூத்த மருமகா அந்த பொண்ணுதான் இனிமேல நம்ம குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்க போகுது. அந்த பொண்ணுக்கு கீழே தான் இனிமேல நம்ம எல்லாரும் இருக்க போறோம். அப்படி இந்த வீட்டை நல்லபடியா நிர்வகிச்சு இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து பாத்துக்க போற பொண்ணு, அதுவும் மூத்த மருமகளா வரப்போற பொண்ணு. அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு நல்லபடியா வர வைக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை சந்தோஷமா நம்ம குடும்பத்துக்கு வர வைத்துருவோமா? கேட்டியாடி, கேட்டுக்கிட்டு தாண்டி நிக்கிறேன். யார் அந்த பொண்ணை பார்க்க ஆர்வமா இருக்கீங்களோ இல்லையா? அட, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த மைக்கேல் பையனையும் நம்பி ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா, அவ எப்படியாப்பட்ட பைத்தியக்காரின்னு நான் பார்த்தே ஆகணும். என்ன பதிலே காணோம்? எங்ககிட்ட கேட்டா அவங்கள இந்த வீட்டு மூத்த மருமகன்னு சொன்னீங்க, இப்ப மட்டும் எதுக்கு இதெல்லாம் எங்ககிட்ட கேக்குறீங்களா? தம்பி, இவ்வளவுகிட்ட என்னத்தை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவுக்கும் பொறுப்புக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இவ்வளவுலாம் ஒரு ஆளுன்னு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. நம்ம வீட்டுக்கு வரப்போற மூத்த மருமவா பொறுப்பான புள்ளன்னு சொல்றிய, அந்த பிள்ளைக்கு எல்லாமா இருந்து நம்ம தான் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும். நீங்க முதல்ல பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்ந்தாக்கல வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க. நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியாலே வேணாண்டி, நம்ம தாய் குழந்தைகளே போதும்.
இந்த சிச்சுவேஷன்ல கூட நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டா பேசணும்னு தோணி இருக்கானு பத்தியா? நம்ம தாய் குலத்தை கொஞ்சம் நெஞ்சமாக்கா பாடப்படுத்துறோம். அதான் அவங்களுக்குன்னு டைம் வரும்போதெல்லாம் நம்மளை இப்படி நோஸ் கட் பண்ணி ஆறுதல் அடைஞ்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மைக்கேல் பையன் மட்டும்தான். அவன் மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அவனுக்கு இன்னைக்கு இருக்குது. கூப்பிடுங்க தம்பி. மைக்கிலே மருமகளை கூட்டிட்டு உள்ள வாப்பா. வரப்பா. வரட்டும் வரட்டும். இன்னைக்கு நம்ம படுத்துற பாடல அவ துண்டக்கான துணிய கண்ணு தெரிச்சு ஓடணுண்டி. இந்த பாருங்கடி, அவ வந்துட்டு திரும்பி போற வரைக்கும் நம்ம மூஞ்சி இப்படி முறைச்ச மாதிரியே வச்சுக்கணும். எவ்வளாச்சும் அவ கிட்ட பல்ல காட்டி இழிச்சு பேசுனீங்கன்னு தெரிஞ்சுச்சா, அடியே ரூபி, முதல்ல உன் மூஞ்ச மாத்தி தொலைடி. அக்கா இப்ப எப்படிக்கா இருக்கு? இப்படியே தான் இருக்கணும், புரியுதா? சரிங்கக்கா. வந்துட்டாளாட்டி? அங்க திரும்பி பாரு. இது நடி, இந்த மைக்கேல் பையனை ஜோடி வர சொன்னதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கா. நீ வேறக்கா, இவங்க ரெண்டு பத்தியும் ஒன்னா பார்க்கலனா தான் ஆச்சரியம். எங்க போனாலும் இப்படித்தான் ஜோடி போட்டுட்டு தான் போவாங்க. இவனுக்குன்னு ஒரு ஆள் கிடைச்சும் உன் ஆளு கூட ஜோடி போட்டு சுத்துறான் பாரு. என்னத்த சொல்ல. டேய் மருமகளேங்கடா. அப்பா அவ கார்ல உட்காந்து பூ வச்சுக்கிட்டு இருந்தாப்பா. இப்ப வந்துருவா. டேய் நின்னு பொறுமையா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லப்பா நீங்க கூப்பிட்டீங்களா, அதான் நான் உடனே வந்துட்டேன். அவ இப்ப வந்துருவாப்பா. நிக்கிறது பாரு பொம்மை மாதிரி. ஆமா எதுக்கும் இப்படி முறைச்சுக்கிட்டு நிக்கிறா? கொன்றுவியா? அடியே இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கு பாரு உன்னை எப்படியெல்லாம் நான் காதலிக்கிறேன்னு. பையன் உள்ள ஏதோ வில்லங்கமா யோசிச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியலையே. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதுங்க ரெண்டு பண்ற வேலையை பாரு. ஏட்டி, இப்படியே தான் நம்ம 3 பேரும் இருக்கணும், புரியுதா? சப்பா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காளே. சரி டி. ஏண்டா இந்த 3 வானரகமே எதுக்குடா நம்மளை பத்தி இப்படி முறைக்குது? என்ன இல்லடா, உன்னை பார்த்து முறைக்கிறாளோ. என்ன பார்த்தா எதுக்கு? அதான் அவளுங்க கிட்டதான் கேட்கணும், என்கிட்ட கேட்கிற. அப்ப எப்படி அவளும் என்ன பத்தி முறைக்கிறாளுன்னு கரெக்டா சொன்ன. அது யாரு என்ன பத்தி முறைக்கல, அவ முகத்தை தான் அப்படி வச்சிருக்கா. ஆனா உள்ளுக்குள்ளாடியே என்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே என்ன சைட் அடிக்கிறாடா. அதனால சொன்னேன். ப்பு, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த மாதிரி அதான் உனக்குன்னு ஒரு ஆள் வந்துருச்சுல, இதுக்கப்புறம்லாம் என்னால நீ கண்டுக்க கூடாது. நான் அப்படிதான் இருப்பேன். அதுவும் இன்னைக்கு இன்னைக்கு நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல. அதனால டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது. நீ உன் ஆளை பத்தியா சைட் அடிச்சியா, அவளை ஃபாலோ பண்ணியானே இருந்துக்கணும், புரியுதா? நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. அந்த பாண்டி பையன் உன்னை பெரியப்பா பெரியப்பான்னு சொல்லி உன்னை நல்லா ஏத்தி விட்டுருக்கான், அப்படித்தானே? அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன? அவ எத்தனை தடவை என்ன பெரியப்பா பெரியப்பான்னு சொன்னா எனக்கு காதலிக்க தெரியாதா? அவ கண்ணு முன்னாடியே இந்த ராஜா எப்படி காதலிப்பான்னு அவனுக்கு காட்டுறேன். காட்டிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு. விளங்கும்டா இன்னைக்கு, விளங்கும். தம்பி, நாங்க என்ன போய் புள்ளைய உள்ள கூட்டிட்டு வரட்டுமா? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் போக வேண்டாம். அவ இப்ப வந்துருவா. சரிங்க மாப்பிள்ள.